ஞானகுரு அவர்கள் கோலமா மகரிஷி ஆதிசங்கருடைய உடலில் புகுந்து தன்னுடைய வளர்ச்சி பெற்ற நிலையையும் தன்னுடைய ஆன்மாவை பிறவிலா நிலை அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்கியதையும், அதே சமயத்தில் ஆதிசங்கரர் இந்த பூமி முழுவதும் சுழன்று அத்வைத தத்துவத்தை நாம் எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்று வெளிப்படுத்தி சென்ற நிலைகளையும் அதனுடைய சாராம்சங்களையும் இந்த உபதேசத்திலே எடுத்து காட்டுகின்றார்கள். தான் எடுத்துக்கொண்ட உணவின் தன்மை கடைசி நேரத்திலே கோலமா மகரிஷி அவரால் எந்த சீடர்களையும் நியமிக்கவும் அவரால் முடியவில்லை. நாடியின் தன்மை எடுத்தாலும் ஒரு உடலுக்குள் சென்றால் இது மீண்டும் மாற்றமாகி விடுமே என்பதை உணர்ந்த பின் மெய்மொழியின் தன்மையை தனக்குள் கூட்டிக் கொண்டு அந்த சந்தர்ப்பத்திலே அவர் வறுமையின் எல்லை கடந்து வாடும் நிலையில் இந்த ஆதிசங்கர் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் பாலகனுடைய நிலையில் அவர் வருகின்றார். ஏனென்றால் அவருக்கு தாயார் உண்டு, தகப்பனார் இல்லை. தாயோ உடலிலே நோயினால் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தது. இவருக்கோ இளமை பருவம். அது ஏழ்மையான குடும்பத்தில் இப்படி நோய்வாய்ப்பட்ட நிலையில் பக்தியின் தன்மை கொண்டு அந்த வறுமையிலிருந்து விடுபடுவதற்கு அவர் அன்றைய காலகட்டத்தினுடைய சூழ்நிலையில் அறநெறிகளிலே தன்னுடைய இயக்கத்தை செலுத்துகின்றார். அதிலிருந்து மீள்வதற்குண்டான முயற்சிகளை அவர் எண்ணி இயங்குகின்றார். ஆதிசங்கர் இளம் பருவத்திலே அந்த மெய் உணர்வை பெற வேண்டும் என்று தாயின் பாசத்திலே இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் கோலமா மகரிஷியுடைய உயிரான்மா இன்று காலடி என்று கேரளாவிலே சொல்லுகின்றமே அந்த பரசுராம் எல்லையின் ஒரு பகுதியாக அந்த அடிப்படையில் அங்கு சுழன்று கொண்ட அவருடைய ஆன்மா அந்த சிறுவனின் உடலில் சென்று தான் கண்டுகொண்ட அத்வைதம், அதாவது அத்வைதம் என்றால் கண்ணுக்கு புலப்படாத சூட்சும நிலையின் இயக்கம், அதைத்தான் அத்வைதம் என்று சொல்வது. சுவாசித்த நிலைகள் கண்ணுக்கு புலப்படாத இந்த நிலைகள், ஆனால் அது உறைந்து விட்டால் கண்ணுக்கு புலப்படக்கூடிய துவைதம். அது அத்வைதத்தின் தத்துவத்தை அவர் வெளிப்படுத்தி, ஏன்னால் அரசனாக இருக்கும் பொழுது பல மந்திர தந்திரங்களை அவர் செயல்படுத்தி அதில் மீள முடியாத நிலையை கொண்டு அதை மீட்டிடும் நிலைகளுக்குத்தான் இந்த பேருந்தை உணர்ந்து கொண்டுதான் இங்கே இந்த ஏழ்மையான இந்த சிறுவனுடைய உடலை புகுந்து கொள்கின்றார். அவர் எத்தனை ஆற்றல்களை அவர் பெற்றாரோ அதையெல்லாம் சிறுவனுடைய அந்த உடலுக்குள் புகுந்த பின் அங்கிருந்து அந்த உண்மைகளை வெளிப்படுத்தும் நிலையாக வெளிப்படுத்துகின்றார். அவர் இந்தியா முழுவதும் அவர் சென்று கோலமா மகரிஷி அவர் செய்த தவறை நீக்குவதற்கு இந்த உடலில் இருந்து பேருண்மையை வெளிப்படுத்தினார். என்றால் அன்று வாழ்ந்த அரசர்கள் எல்லாம் துவைத தத்துவத்தை தான் அவர் வைத்திருந்தார்கள். யாகங்கள் செய்வது, வேள்விகள் செய்வது, சாமி சிலைகளுக்கு அபிஷேகம் செய்வது, மந்திரங்களை சொல்வது, இப்படித்தான் ஆண்டவனை நாம் திருப்திப்படுத்த முடியும் என்று மந்திர ஒளிகள் மூலமாகவே அவர் செயல்பட்ட காலங்கள். ஆனால் ஆதிசங்கர் இதையெல்லாம் வெறுத்தார். அது உண்மையான நிலைகளை துருவ நட்சத்திரத்தின் பேரொழி அந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய 1008 குணங்களை நினைவுபடுத்தி அதற்குள் இந்த சக்தி எவ்வாறு பெற வேண்டும் என்றுதான் அந்த உடலிலே ஆதிசங்கர் உடலிலிருந்து அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் வெளிப்படுத்திய காலங்களில் ஜெயின மதம், புத்த மதம், விஷ்ணு மதம் என்ற எத்தனை நிலைகள் இருந்தாலும் அன்று வியாசனுடைய தத்துவத்தையும், அதாவது 10 அவதார நிலைகளையும் அன்று இதையெல்லாம் சூழ்ந்திருந்தாலும் அரசர்கள் இதையெல்லாம் மாற்றி அமைத்து தங்களுக்கு உகந்த நிலையாக இதையெல்லாம் மாற்றிவிட்டு மந்திர ஒளிகளாக கொண்டு சென்று விட்டார்கள். அது இன்னென்ன குணங்களுக்கு இன்னென்ன மந்திரங்களை சொன்னால் அதையெல்லாம் செயல்படுத்த முடியும் என்று அதாவது தன்னுடைய குடிமக்களுக்கு இதைத்தான் ஒளிபரப்பு செய்தார்கள். அது அந்த மந்திரத்தின்படி அவர்கள் செயல்படும் பொழுது அதே மந்திரத்தை அவர்கள் ஜெபித்து அந்த வாழ்க்கையிலே அதை கடைபிடித்து இறந்த பின் அந்த அரசன் அதே மந்திரத்தை மீண்டும் ஜெபித்து தன்னுடைய ஆற்றலை பெருக்கி அந்த ஆன்மாக்களை அவன் தனக்குள் கைவல்யப்படுத்தி அதன் வழிதான் அரசர்கள் அன்று ஆட்சி செய்தார்கள். இன்று சூரியன் எப்படி தனக்குண்டான அணைப்பிலை கோள்களை வளர்த்து தானும் வளர்கின்றதோ இதை போன்று மூல மந்திரம் என்று ஒரு வைத்திருப்பார்கள். அந்த மந்திரங்களை கொண்டுதான் ஒளிபரப்புவது. இதைத்தான் காயத்ரி என்று சொல்வார். அது ஆதிசங்கரர் சொன்னதிலே இந்த காயத்ரி மந்திரம் என்றும் இப்படியும் சொல்லுவார்கள். அது காயத்ரி என்றால் ஒன்றுக்குள் ஒன்று இணைத்து ஒன்றுக்குள் சக்தி நிலைகளுக்குள் பல நிலைகளை உருவாக்குவது. அது மனித உணர்வுக்குள் இதை பாய்ச்சி பல நிலைகளை செயல்படுத்தி இந்த உடம்புக்குள் பதிவு செய்து அவள் இறந்த பின் அந்த மந்திரத்தை சொன்னால் இந்த குணங்கள் கொண்டு மந்திரத்தாலே ஜெபிக்கும் பொழுது எந்த குணமோ எந்த மனமோ அதை எடுத்து முழுமையாக செயல்படுத்தி பிரித்து எடுத்துக்கொள்வார்கள். அது மோட்சம் போக வேண்டும் என்ற நிலை இல்லை. இந்த மந்திரத்தை பிரித்து எடுத்தால் மோட்சம் செல்கிறேன் என்று இப்படித்தான் அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். ஆனால் அது ஆன்மா இவருடைய உடலுக்குள் வந்து மந்திரங்களை ஜெயித்து ஏவல் போன்ற நிலைகளை இவர் செயல்படுத்தி வந்தால் இதையெல்லாம் ஆதிசங்கரை வெறுப்படைந்து அதையெல்லாம் மக்களுக்கு உண்மைகளை வெளிப்படுத்துவதற்கு தான் செய்த கோலமா மகரிஷி போக்குவதற்குத்தான் இந்த உடலிலே மக்களுக்கு மெய் உணர்வை இவர் வெளிப்படுத்தினார். அது காசியில் இருக்கும் பொழுது விநாயகருக்கு நீ யாகங்கள் செய்ய வேண்டும் என்று துவைதவாதிகள் சொல்லுகின்றார்கள் ஆதிசங்கரிடம். ஆனால் ஆதிசங்கரோ அதை நாம் செய்ய வேண்டியதில்லை என்றும் இந்த உடலுக்குள் உணர்வின் எண்ணங்கள் உண்டு, அதை எண்ணத்தாலே எடுத்து அதை சுவாசிக்கும் பொழுது அதை நாம் பெற முடியும் என்ற நிலையும் தன் உயிரான நிலைகள் இந்த உயிரின் துடிப்பை அந்த வெப்பத்தை கூட்டி அந்த எண்ணத்தின் வலுவை கூட்டிக் கொள்ள முடியும். அதன் வழி இந்த சுவாச நிலையில் கொண்டு
மெய்ஞானிகள் வெளிப்படுத்திய அஞ்ஞானி உணர்வை நாம் சுவாசிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டினார். அதை நிரூபிப்பதற்காக ஒரு பல நிலையில் ஆதிசங்கரை செய்யப்படும் பொழுது அரசர்கள் ஒரு பக்கம் எதிர்ப்பு வருகின்றது, ஜைன மதம் ஒரு பக்கம் தாக்குகின்றது, அது இந்த துவைதவாதிகளும் ஒரு பக்கம் தாக்குகின்றார்கள். அது போகும் பக்கம் எல்லாம் பல எதிர்ப்புகள் வருகின்றது. உண்மையில் இதெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டியதில்லை. ஆண்டவனுக்கு இந்த அபிஷேகமோ மற்ற யாகத்திய வேள்விகளை செய்ய வேண்டியதில்லை. இதெல்லாம் புறநிலை என்று சொல்ல சொல்ல எதிர்ப்புகள் அதிகமாகின்றது. ஒவ்வொன்றிலும் இவர் செயல்படும் பொழுது அனைவருமே இவருக்கு பல எத்தனை நிலைகளை இடைஞ்சல் செய்கின்றார்கள். ஏனென்றால் ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணவை எடுத்து அது அடுத்த உடலில் ஏவல் செய்தால், உதாரணமாக அவன் வயிற்று வலியால் துடித்துக் கொண்டிருந்தான் என்றால் அந்த உணவின் தன்மை எடுத்து பாய்ச்சினம் என்றால் அந்த அடுத்த உடலை செருகினால் போதும் அவனுக்கு அந்த வயிற்று வலி வரும். இதுபோன்று வாத நோயால் அவதிப்பட்டவனுடைய ஆன்மாவுடைய எடுத்து அது இன்னொருவனுக்குள் செருகினால் வாத நோய் வந்துவிடும். இப்போதுதான் ஏவல். அது தெய்வத்திற்கு சக்தி இருக்கிறது என்று சிலைகளை செய்து உருவங்களை அமைத்து காவியங்களை படைத்து இப்படித்தான் அன்றைய காலங்கள் அரசர்கள் எல்லாம் ஒரு மனிதனுக்குள் விளைந்த உணர்வுகளை தெய்வத்தின் பேரில் மந்திரத்தை ஜெபித்து மந்திரத்தின் துணை கொண்டு ஆன்மாக்களை கைவல்யப்படுத்தி தன் எதிரிகளை தாக்குவது, தனக்கு ஆகாதவர்களை தாக்குவது என்று இப்படித்தான் அன்று செயல்படுத்திக் கொண்டிருந்தார்கள். இன்றும் அந்த மந்திரங்களை ஜெபித்தால் நாமும் அந்த நிலைகளுக்குத்தான் செல்ல வேண்டி வரும். ஞானகுரு இந்த இடத்தில் அதையும் நமக்கு சுட்டி காட்டுகின்றார்கள். அதை ஆதிசங்கர் இந்த தத்துவத்தை உண்மைகளை நீ எடுக்க வேண்டியது எந்த சக்தி, நீ எந்த சக்தி எடுக்கின்றாய் என்று மனிதனுக்குள் விளைந்த உணர்வை நீ எடுக்க வேண்டியதில்லை. மனிதனுக்குள் விளைந்த உணர்வை எடுத்தால் மீண்டும் இன்னொரு உடலுக்குள் தான் செல்ல வேண்டும் என்று எடுக்க வேண்டிய உயிரான நெருப்பின் துணை கொண்டு மகர்ஷி ஞானியை வெளிப்படுத்திய சக்தியின் நுகர்ந்து அது சூட்சமம், அத்வைதம். அதை எண்ணி எடுத்தால் உனக்குள் வரக்கூடிய இருளை போக்க முடியும், தீமைகளை நீக்க முடியும் என்று அவர் சொன்னாலும் நீ வேள்விகள் செய்ய வேண்டும், யாகங்கள் செய்ய வேண்டும் என்று, நீ யாகங்கள் செய்தால்தான் உனக்கு இதெல்லாம் சக்தி கிடைக்கும் என்று சொல்லி அவர்களை, அது மட்டுமல்ல அவருக்கும் ஏவல் செய்து வயிற்று வலியை வர வைக்கின்றார்கள். அது வயிற்று வலி ஆதிசங்கருக்கு ஏற்படுத்துகின்றார்கள் ஏவல் செய்து. ஆனால் கடும் நிலையில் இவர் அத்வைத தத்துவத்தை ஞானிகள் உணர்வை தன் உயிரான நெருப்பிலை போட்டு அந்த சக்தியான உணர்வை இவர் சுவாசித்து அவர்கள் ஏவல் செய்து வயிற்று வலியை உருவாக்கியதை இவர் நிவர்த்தி செய்து காட்டுகின்றார், நிலைநாட்டி காட்டுகின்றார். வேதியர்கள் என்று சொல்லக்கூடிய தத்துவத்தை சொன்னவர்கள் இவர் வாதிட்டு பல நிலைகளை செய்தாலும் இதை மாற்றி அங்கே உண்மைகளை நிரூபிக்கின்றார். இதை செயல்படுத்தும் போது அதை யாகங்கள் வளர்ப்பதோ, அபிஷேகங்கள் செய்வதோ, பாலை ஊற்றுவதோ, மற்ற எத்தனை நிலைகளை செய்வதோ, இதுதான் பக்தி, இதுதான் அவர்கள் உண்மையான ஆண்டவனுக்கு செய்ய வேண்டிய சேவை என்று வாதித்தார்கள். ஆனால் ஆதிசங்கரர் சொன்னது அவர்களுக்கெல்லாம் புரியும்படியாக நம் உயிரான நிலைகள் ஈசன், நாம் என்னும் சுவாசத்தின் நிலைகள் அதிலே படுகின்றது, அதுதான் சுவாசமாகின்றது. அந்த உயிரான ஈசனிடத்தில் அந்த சுவாசங்கள் பட்ட பின் அந்த நெருப்பிலை பற்றி இது உறைந்து நாம் எந்தெந்த அடிப்படையில் குணங்கள் எண்ணுகின்றமோ அந்த குணமே உயிரிலை பட்டு அது அபிஷேகமாக நடக்கின்றது. நீ சொல்லக்கூடிய அங்கே கல் சிலைக்கோ தெய்வ சிலைக்கோ நீ அங்கே ஊற்றுவதாக நீ சொல்லலாம். ஆனால் அதை உற்று பார்த்து நீ நுகரப்படும் பொழுது உன் உயிரிலே இந்த உணர்வுகள் அபிஷேகம் ஆகின்றது. அதை நீ எண்ணி எடுக்கக்கூடிய குணங்கள் தான் உனக்குள் இங்கே அபிஷேகம் ஆகின்றது. அது துவைதம். நீ எண்ணி எடுக்கிறது உனக்குள் அத்வைதமாக இப்படித்தான் அப்ப சேர்கிறது என்று நீ அந்த பாலை போன்ற மனம் பெற வேண்டும், அந்த பன்னீரை போன்ற நறுமணம் பெற வேண்டும் என்று நீ அங்கே செய்யும் பொழுது இதை நீ நுகர்ந்தால் உன் உடலுக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு இது மகிழ்ச்சி ஊட்டுகின்றது. இதுதான் அபிஷேக தத்துவம் என்று இதைத்தான் அங்கு நிரூபித்து காட்டுகின்றார். ஏனென்றால் அன்று பரசுராம் என்ற நிலையில் கோலமா மகர்ஷி வாழ்ந்த காலத்திலே பல மந்திர சக்திகள் கொண்டு செயல்பட்ட நிலைகளை அதையெல்லாம் உண்மைகளை உணர்ந்த பின் இதெல்லாம் தவறு என்று உணர்ந்த பின்புதான் இதை வெறுத்து இந்த உடலிலே ஆதிசங்கர் உடல் இருந்து காசியிலே இந்த உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார். இதை வெளிப்படுத்தினாலும் அங்கே பல எதிர்ப்புகளை இவர் சந்திக்க நேருகின்றது. ஆனாலும் அவர் நிரூபித்து காட்டி இந்த உயிரான ஈசனுக்கு இப்படித்தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதை நிலைநிறுத்தி காட்டுகின்றார். ஆக பால் எப்படி தூய்மையான சத்தாக இருக்கின்றதோ இதை போல பிறருடைய நிலைகள் கலக்கமில்லாத நிலைகள் ஏற்படுத்தி நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை நீ சுவாசித்தாய். ஆனால் உன் உயிரிலே பட்டு அந்த உணவின் நிலைகள் உயிரான ஈசனுக்கு அபிஷேகமாகின்றது. அந்த அலைகள் நீ பாலை போன்ற அந்த பரிசுத்தமான அந்த நறுமணம், அந்த பாலை போன்ற தெளிந்த மனம் பெற வேண்டும், தூய்மையான எண்ணம் பெற வேண்டும். அது எப்படி வெண்மையாக தூய்மையாக இருக்கின்றதோ அந்த பாலை போன்ற தூய்மை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று நீ உன் உயிரான அந்த நெருப்பிலை இந்த உணர்வுகளை இந்த மனங்களை உன் உயிருக்குள் நீ போட்டாய் என்றால் அது உடல் முழுவதுக்கும் படர்கின்றது. ஆக அந்த பால் எப்படி வெண்மையாக தூய்மையாக இருக்கின்றதோ உன்னை தூய்மையாக்கக்கூடிய சக்தியாக உன் உடலில் இது படர்கின்றது. அந்த நல்ல குணங்கள் உன் உடலில் இருக்கக்கூடிய தெய்வ குணங்கள் அவைகளுக்கு இந்த தூய்மைப்படுத்தும் சக்தி கிடைத்தவன் அவையெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்பா. அது இதுதானப்பா அத்வைதத்துடைய தத்துவம். என்றால் நீ ஒரு கோபமான உணர்வை நீ எண்ணி சுவாசித்தாய் என்றால் உயிரிலே பட்டால் எரிச்சலாகின்றது. ஏனால் இதெல்லாம் நமக்கு தெரிந்த விஷயம்தான். கோபப்படும் பொழுது நம்மளை அறியாமல் எரிச்சலாகும். அந்த எரிச்சல் பட்டவுடன் நம் உடலுக்குள்ளேயும் இது கடுமையான நிலைகள் ஆகின்றது.
நாம் சொல்லுவோம், இவரிடம் பேசி என் ஒரே எரிச்சலாக இருக்கின்றது, எனக்கு உடல் எல்லாம் எரிகிறது என்றெல்லாம் எடுத்துக்கொண்ட குணம், கார குணம், கோபம் அதை சுவாசித்து உயிரில் படும் பொழுதுதான் இத்தகைய நிலைகள் நிகழ்ச்சிகள் நடக்கின்றது. அதே சமயத்தில் இது அதிகமாகிவிட்டாலும் நம் கோபத்தினால் நம் உடல் அசைவுகள் அதிகமாகும் போது ருத்திர தாண்டவமே ஆடுகின்றோம், உடலை துளிக்க ஆரம்பிக்கின்றது, உடலை அசைத்து விடுகின்றது. ஆக இதைத்தான் அத்வைதம் என்று. நீ எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் குணங்கள் உன்னை எப்படி ஆட்டி படைக்கின்றது, உன் உடலுக்குள் எப்படி எரிச்சலை தூண்டுகின்றது, உன்னை அறியாமலே எப்படி தீமை விளைவுகளுக்கு கொண்டு செல்கிறது என்பதைத்தான் அங்கே உணர்த்தி, அது இதுதான் அத்வைதம். அதை நீ உன் உயிரான ஈசனுக்கு எரிச்சலை ஊட்ட வேண்டியதில்லை. அங்கே ஆலயத்தில் அந்த பண்புகளாக காட்டி அந்த தெய்வ சிலைக்கு பன்னீரை அபிஷேகிக்கின்றோம், பாலை அபிஷேகிக்கின்றோம், சந்தனத்தை அபிஷேகிக்கின்றோம், இன்னும் எத்தனை நறுமணங்களை அபிஷேகிக்கின்றோம். ஆக அந்த சிலைக்கு அல்ல, நம் உயிரான ஈசனுக்கு இதை அபிஷேகித்தான் என்றால் எப்படி கோபம் பட்டபின் உயிரிலே பட்டு எரிச்சலாகின்றதோ இதுபோன்று இந்த நறுமணங்கள் படும் பொழுது இந்த உடலிலே பாலை போன்ற தூய்மையான நிலைகள் வருகின்றது, பன்னீரை போன்ற நறுமணங்கள் வருகின்றது, சந்தனத்தை போன்ற நறுமணங்கள் வருகின்றது. ஆக என்னென்ன மலர்களை போடுகின்றமோ, என்னென்ன அபிஷேகங்கள் செய்யணும், இதெல்லாம் இந்த உடலான இந்த சிவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய உணர்வாக அமுதாக அமைகின்றது. ஆக இதுதான் அபிஷேக தத்துவம் என்று அங்கே நிரூபித்து காட்டுகின்றார். ஆக ஞானகுரு இந்த தத்துவத்தை தான் ஆதிசங்கரர் சொன்ன இந்த தத்துவத்தை நாம் கடைபிடித்தோம் என்றால் நாமும் நம் கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய இந்த காட்டிலே மறைந்திருக்கக்கூடிய நல்ல சக்திகளை, உயர்ந்த சக்திகளை, அருள் மனங்களை, தெய்வீக மனங்களை, தெய்வீக பண்புகளை நாமும் நமக்குள் உருவாக்க முடியும். ஆக கண்ணுக்கு புலப்படாத இருக்கக்கூடிய அந்த நல்ல சக்திகளைத்தான் நாம் பெருக, நமக்குள் வளர்க்க, நம் உயிரான ஈசனுக்கு கொடுத்து பழக வேண்டுமே தவிர நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் பெரிதொரு தீமையின் விளைவுகள். அதைத்தான் அங்கே ஆலயத்தில் நாம் அந்த தெய்வத்திற்கு நல்ல பொருள்களை போட்டுத்தான் அபிஷேகிக்கின்றோம், மற்ற காரத்தையோ அல்லது நெடி கலந்த நிலையை அங்கு போடுவதில்லை. ஆக அதுபோன்றுதான் நம் உயிரான ஈசனுக்கு அருள் மனங்களை, நல்ல மனங்களை, அருள் மூலிகைகளை, உயர்ந்த அதாவது மகிழ்ச்சி ஞான உணர்வுகளை போட்டுதான் இங்கே மகிழ்ச்சி அடைய செய்ய வேண்டும் என்பதை தத்துவத்தை, அத்வைதத்தின் தத்துவத்தை காசியிலே ஆதிசங்கர் எவ்வாறு நிரூபித்தாரோ அதுபோன்று நமக்குள்ளும் இதை நம் உயிரான ஈசனுக்கு அருள் உணர்வை பெருக்கும்படியாக ஞானகுரு இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்.